இந்த கப்பல்ஸுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழிச்சு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஏகப்பட்ட தங்கத்தை போட்டு அழகு பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்து அவங்க தங்கச்சிக்கு அக்கா மேல பொறாம ஆகி மூட நம்பிக்கை முத்தி போய் இவங்களுக்கு தெரிஞ்ச சாமியாரை மீட் பண்ணி, அக்கட்ட இருக்கிற தங்கத்தை விட எனக்கு நிறைய தங்கம் வேணும், நீங்க என்ன பரிகாரம் பண்ண சொன்னாலும் செய்யறேன்னு சொல்றா. அதுக்கு சாமியாரும் உன்னோட வீட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட தங்கம் புதைஞ்சு கிடக்குது, ஆனா அதை தேவிங்கிற போய் பாதுகாத்துட்டு இருக்கு. அந்த புதையில நீல கண்கள் இருக்கிற உன்னோட அக்கானால தான் பார்க்க முடியும். நீ உன்னோட அக்காவே ஏதாச்சும் பேசி பூஜைக்கு மட்டும் கூட்டிட்டு வந்துருன்னு சொல்ல, தங்கச்சிக்காரி அக்காட்ட போயிட்டு உன்னோட குழந்தை நல்லபடியா பிறக்க நான் ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ வாக்கான்னு சொல்லி அழைச்சிட்டு போறா. அங்க போனா அங்க இருக்கிற மண்டவோடையும் சாமியாரை பார்த்து பயந்து போயிடுறாங்க. அவங்கள சமாளிச்சு பூஜையில உட்கார வச்சு வசியம் பண்ணி புதையில இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க போய் பூசணிக்காய் உடைச்சது இவங்களுக்கு பிரசவ வலி வருது. இந்த பக்கம் சாமியார் கோழி ரத்தத்தை சாப்பாடோட பிணைஞ்சு அந்த இடத்துல வச்சதோ ஏகப்பட்ட பேய்ங்க வந்து சாப்பிடுதுங்க. அந்த தங்கத்தை பாதுகாக்கிற தேவிங்கிற பேயும் கோவமா வெளியே வருது. அதுக்கு ஒரு கோழி ஆடு மாடுன்னு மூணையும் பலி கொடுக்குறாங்க. ஆனால் தேவிக்கு பசி அடங்கல. அப்ப கரெக்டா இவங்களுக்கு குழந்தை பிறக்கவும் அது கண்ணு முன்னாடி பார்த்த தேவி அந்த குழந்தைய பலியா கேக்குது. இதை பார்த்து அவங்களும் தப்பிச்சிடறாங்க. குழந்தை கிடைக்காத கோவத்துல அங்க இருந்த மொத்த பேத்தையும் கொன்னு போட்டுடுது.